வணக்கம். பொன்னேரியில் திருமணமாகி 4 நாட்களில் பட்டதாரி இளம்பெண் தற்கொலை. கணவன், மாமியார் கைது. மாமனார் மற்றும் கணவனின் அண்ணி ஆகியோருக்கு போலீஸ் வலைவீச்சு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகர் பகுதியை சேர்ந்த பட்டதாரியான லோகேஸ்வரிக்கும் காட்டாவூர் பகுதியை சேர்ந்த எலக்ட்ரீஷியனான பன்னீர் என்பவருக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி திருமணம் நடைபெற்ற நிலையில் நேற்று முன்தினம் மறுவீட்டுக்காக தாய் வீட்டுக்கு மணமகள் வந்தபோது இரவு திடீரென குளியலறையில் புடவையால் லோகேஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து பொன்னேரி காவல் நிலையத்தில் பெற்றோர் தரப்பில் வரதட்சணை கேட்டதாலேயே தமது மகள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதற்கு காரணமான பெண்ணின் கணவர் பன்னீர், அவரது தாய், தந்தை, அண்ணி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக பொன்னேரி காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து கணவர், மாமியாரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் கோட்டாட்சியர் விசாரணைக்கு பரிந்துரைத்த நிலையில் பொன்னேரி ஆட்சியர் ரவிக்குமார் இது தொடர்பாக மருத்துவமனையில் பெண்ணின் சடலத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் தற்கொலைக்கு தூண்டியது உறுதியான நிலையில் தற்கொலைக்கு தூண்டியதாக 108 BNS பிரிவில் வழக்கு பதிந்து கணவர் பன்னீர், இவருக்கு வயது 37, மாமியார் பூங்கோதை, இவருக்கு வயது 60 ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள மாமனார் ஏழுமலை, பன்னீரின் அண்ணி நதியா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.